வணக்கம். அன்பார்ந்த உழைக்கும் மக்களே, பெரியோர்களே, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் கரூர் விஜயம் சென்றார். எதற்காக என்றால், அந்த 41 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்து போனார்கள் அல்லவா, அவர்களுடைய குடும்பத்தில் 35 குடும்பங்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்குவது என்றும் மற்றபடி நலத்திட்டங்கள் வழங்குவது என்ற திட்டத்தின் அடிப்படையில் நேற்று அவர் சென்றிருந்தார். நேற்று நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா டிவி சேனல்கள்லையும் இந்த நிகழ்ச்சி தான் காட்டப்பட்டு வந்தது. அந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சராக திரு விஜய் அவர்கள் பேசியதை பற்றி பல்வேறு விமர்சனங்கள் வலைக்காட்சியில் வந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக முகநூலில் பல்வேறு நபர்கள் இதை பற்றி எழுதி வருகின்றார்கள், விமர்சனம் செய்து வருகின்றார்கள். இந்த தருணத்தில் இந்த கூட்டத்தை பற்றி, இதில் குறிப்பாக விஜய் அவர்கள் பேசியதை பற்றி மக்கள் அதிகார கழகத்தின் சார்பாக சில விஷயங்களை மட்டும் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். தோழர்களே, விஜயனுடைய அந்த பேச்சு என்பது ஏற்கனவே தேர்தலுக்கு முன்பாக அவர்கள் பேசிய அதே வடிவம் தான் இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. ஒன்று சதி கோட்பாடுகளை மட்டுமே வைத்து பேசுவது, மற்றொன்று பிம்பங்களை, அதாவது அந்த செட்டப் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருந்துச்சு. மேடை கீழே எல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஏற்கனவே சீமான் அந்த மாதிரி செட்டப்ல தான் பேசுவார், அந்த மாதிரி தான் செட்டப் இருந்துச்சு. மூன்றாவதாக பொய்களை மட்டுமே கட்டமைப்பது என்று மீண்டும் தொடர்ச்சியாக அதான் இருந்துச்சு. ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் இந்த விஷயத்தை தான் தேர்தலுக்கு முன்னாலே செஞ்சார். அப்படி செய்வதன் மூலமாக பொய்யான விஷயங்களை, பொய்யான பிம்பங்களை, சதி கோட்பாடுகளை கட்டமைப்பதன் மூலமாக ஒரு ரிசல்ட் அவர் கிடைச்சிருக்கு. அது என்ன ரிசல்ட்னா, தேர்தலில் அவர் வெற்றி பெற்றார். 41 பேர் செத்து போனதை பத்தியோ, செத்து போனதுக்கு அப்புறம் அவர் ஓடி போனதை பத்தியோ, அவன் கட்சிக்காரன் ஒருத்தவங்க கூட அந்த இடத்துல இல்லாம ஓடி போனதை பத்தியோ, பயந்து பீதியானதை பத்தியோ எதுவுமே அங்க மக்கள் மத்தியில் எடுபடாமல் அவர் மாபெரும் வெற்றி அடைந்து விட்டார். அப்ப சதி கோட்பாடுகள் தான் நமக்கான வெற்றியை சாதித்து கொடுத்தது என்பதை அவர் அந்த அனுபவத்திலிருந்து தான் இன்னைக்கு வரைக்கும் அது தொடர்ந்துகிட்டு இருக்கார். மக்களுக்கு நேர்மையா இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி நேர்மையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை மிக தெளிவாக உணர்ந்திருப்பவர் தான் திரு விஜய் அவர்கள். அதைத்தான் நேற்று அந்த மேடையில வெளிப்படுத்தினார். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு எதிரி ஒரே எதிரி தான் திமுக மட்டும்தான். ஆனா பிஜேபி எதிரியே கிடையாது. அவருக்கு அந்த திமுகவை வலுக்கட்டாயமா இழுத்து பிடிச்சி அடின்னு அடிக்கிறார். அவ்வளவு மோசமாக நாளாந்தரமான பேச்சாகத்தான் திமுக மீதான வன்மம் என்பது நேற்று விஜய் மத்தியில இருந்துச்சுங்க. அதுல ஒரு விஷயம் அவர் என்ன சொல்றாருன்னா, நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. லஞ்சம் கேட்பவர்களை நீங்கள் அரசு அலுவலகத்திற்கு சென்றால், யாராவது லஞ்சம் கேட்டால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க. ஏன்னு கேட்டாங்கன்னா, எங்க அண்ணன் சொல்லிருக்காரு, எங்க அண்ணன் விஜய் சொல்லிருக்காரு, என் தம்பி விஜய் சொல்லிருக்காரு, என் மகன் விஜய் சொல்லிருக்காருன்னு சொல்லி எல்லா தரப்பு மக்களையும் தன் தரப்பாக தன் வயப்படுத்தி கொள்கின்ற டைலாக்கை நேற்று அடிச்சுக்கிட்டே இருக்க. நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க தான் இப்ப முதலமைச்சரா வந்துட்டீங்க. நீங்க ஒன்றும் எதிர்கட்சியாலோ இல்ல தேர்தல் அரசியல் அதிகாரத்துக்கு வராத நிலைமையில இருந்தா இப்படி பேசலாம். நீங்க அதிகாரத்துக்கு வந்து உட்கார்ந்துக்கிட்டு நீங்க என்ன கிழிக்கிறீங்கன்னு தான் என் கேள்வி. இந்த லஞ்சத்தை ஒழிப்பதற்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? நியாயமா என்ன சொல்லணும், நான் வந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயங்கள் செஞ்சிருக்கேன், லஞ்சத்தை ஒழிப்பதை பத்தியும் நீங்க பேசலாம். எப்படி பேசினாத, நான் லஞ்சத்தை ஒழிப்பதற்கு இந்த திட்டங்களை கொண்டு வந்திருக்கேன், இதன் மூலமாக ஒரு நபர் கூட லஞ்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, யாரும் லஞ்சம் வாங்க மாட்டாங்கன்னு நீ பேசணும். உங்க ஆட்சி நியமனத்திற்கு பிறகு இன்றைக்கு வழக்கறிஞர், அரசு வழக்கறிஞர் நியமத்துல பல கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக உங்க வழக்கறிஞரே சொல்றாரு. அப்படி இருக்கின்ற நிலையில் இதெல்லாம் மிகப்பெரிய கேலி கூத்தாக, நகைச்சுவை பேச்சாக தான் இருந்தது. இன்னொரு பக்கம் அரசு நிறுவனங்கள் என்பது எப்படி லஞ்சம் இல்லாம இருக்கும்? எங்க அரசு நிறுவனத்துல நீங்க போய் ஒரு சாதி சர்டிபிகேட்டோ இல்ல ஏதாவது ஒரு தேவைன்னு சொல்லி மனு கொடுக்குறீங்க, கோரிக்கை வைக்கிறீங்கன்னா என்ன கேட்பான்? முதல்ல எடுத்தோடனே காசு கொடு, அப்பதான் வேலை செய்வான்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டான். அப்படி அதை வாங்கி கீழே போட்டுருவான், அவ்வளவுதான். அது உள்ளேயே கிடக்கும். போயிட்டு நாளைக்கு வாங்கம்மா, அடுத்த வாரம் வாங்கம்மான்னுவான். ஒரு இழுத்தடிச்சுக்கிட்டே இருப்பான். நீங்க அலைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க. அலைஞ்சிக்கிட்டே இருந்து ஒரு நாள் கோவிச்சு ஏதாவது கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த ரெக்கா இல்லை அந்த ரெக்கா இல்லைன்னு சொல்லுவான். இல்ல இந்த அதிகாரி ஊருக்கு போயிட்டான்னுவான். அவன் சொல்றதுக்கு காரணம் 1000 இருக்குங்க. லஞ்சம் கேட்பதற்கு அவர்கள் நேரடியாக பணத்தை கேட்பது இல்லை. இப்படி அவர்கள் நடைமுறையின் மூலமாக, நடவடிக்கையின் மூலமாக தான் அதை நம்மளுக்கு உணர்த்துவான். அதை நீங்க தெரிஞ்சு கொடுத்துடணும். கொடுத்துட்டா வேலை முடியும், இல்லாட்டி வேலை முடியாது. இதுதாங்க அரசு நிறுவனத்தில் நடக்கிற விஷயம். ஆர்டிஓ ஆஃபீஸ்ல போய் நீங்க ஒரு எஃப்சியை ஆட்டோவை கொண்டு போய் எஃப்சிக்கு போறீங்க, ஒரு வண்டியை கொண்டு போறீங்க, டெய்லி ஓட்டுனா 2000 ரூபாய் சம்பாதிக்கலாம். நீங்க என்ன நினைப்பீங்க? அவன் 2 நாள் 3 நாள் அலைய விட்டான்னா எதுக்குப்பா 4000 5000 செலவழிச்சு 4000 ரூபாய் 5000 வருமானம் போய் டெய்லி ஒரு 2000 ஓட்டாருன்னு வச்சு ஒரு ஆட்டோ பாரு, 4 நாளைக்கு அலைய விட்டான்னா 4 நாள் 4 2 8 ரூபா 8000 ரூபாய் வருமானம் போயிடும்.
அப்ப என்ன செய்வாரு, 2000 3000 கொடுத்து தொலைலான்னு கொடுத்துருவாரு. அப்ப அவன் நம்ம எப்படி கொடுப்போம், எதை செஞ்சா கொடுப்போம்னு அவன் புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறான். அதே மாதிரி லஞ்சம் கொடுக்குறதுல ஒண்ணு அப்படியே நின்றுகிட்டு போட்டோக்கு போஸ் கொடுத்தா லஞ்சம் வரானா? ரொம்ப கேலி கூத்தா இருக்கு. அது மட்டும் இல்ல, அரசியல் ரீதியாக நாம் இதை பார்க்க ஒரு நாட்டில் கார்ப்பரேட் நலனுக்கான அரசு இருக்கும்போது, கான்ட்ராக்ட் நலனுக்கான அரசு இருக்கும்போது எப்படி லஞ்ச லாவண்யம் இல்லாமல் இருக்க முடியும்? இந்த அரசு என்பது மக்களுக்கான அரசாங்கமாக இருக்கும் போது மட்டும்தான் லஞ்ச லாவணியத்தையே ஒழிக்க முடியும். நீங்க எப்படி ஒழிப்பீங்க நீங்க லஞ்ச லாவணியத்தை? அது பயங்கரமான ஒரு ரொம்ப யாருமே சகித்து கொள்ள முடியாத ஒரு பேச்சாக நேற்று இருந்துச்சுங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், நான் கரூருக்கு வரும்போது என்னை தடுத்து நிறுத்தி இருக்கலாம், கூட்ட நெரிசல் இருக்குது என்று அனுமதிக்காமல் இருந்திருக்கலாம், கூட்டத்தை கூட ரத்து செய்திருக்கலாம் என்று விஜய் அப்படியே பச்சை பொய்ய பேசுறாரு. எல்லாரும் நம்ம ஆளுகள்லாம் காணொலி எடுத்து போட்டு அன்னைக்கு எப்படி போலீஸ் சொன்னாங்க, போலீஸ் எப்படி வரக்கூடாதுன்னு சொன்னாங்க, இது வரைக்கும் தான் வரணும்னு அனுமதி கொடுத்தாங்க, அது மீறி வந்தார்ன்றத காணொலியெல்லாம் போடுறாங்க. அடிஷனல் டிஜிபி பேசின காணொலியே நிறைய வருது, வைரல் ஆயிட்டு. ஆனா அதையெல்லாம் தெரிந்துதானே விஜய் பேசுறாரு, தெரியாம பேசுறாரா? இது ரொம்ப முட்டாள். நம்ம நினைக்கிறோம் தெரியாம பேசுறாரு. கிடையவே கிடையாதுங்க. இது எல்லாம் இருக்கு, இதெல்லாம் நிரூபிப்பாங்க, இதெல்லாம் போடுவாங்கன்னு விஜய்க்கு தெரியும். ஆனால் இந்த ஃபேக்ட் செக்அப் எல்லாத்தையுமே விஜய் ரசிகர்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை என்ற நம்பிக்கை விஜய்க்கு இருக்கு. இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, விஜய் என்ன சொல்லுகின்றாரோ, விஜய் எதை செய்கின்றார்களோ அதுதான் இன்றைக்கு வேத வாக்கு. விஜய்க்கு எதிராக நீங்கள் எவ்வளவு ஆதாரங்களை எடுத்து அடுக்கினாலும், இது பொய் என்று நீங்கள் நிரூபித்தாலும் அதெல்லாம் எடுபடாது என்று விஜய் நம்புகிறார். அதுதான் நம்ம முக்கியம். ஏன்னா அவருக்கு ஒரு பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவர் அடைஞ்ச வெற்றி என்பது அதனுடைய மிகப்பெரிய உதாரணமாக எடுத்துக்கொண்டு அதன் வழியே தனது அரசியல் பாதையை நகர்த்தி கொண்டு செல்கின்றார். ஜேபிஆர் ஒரு காலேஜ் கட்டினாரு, அதாவது ஸ்ரீபெரும்பூர் பக்கத்தில் ஒரு காலேஜ் கட்டினாரு. அந்த காலேஜில் அந்த காம்பவுண்ட் சுவர் கட்டிக்கிட்டு இருக்கும்போது இடிஞ்சு விழுந்து 15 தொழிலாளிகள் இறந்து போயிட்டாங்க. இது ஜெயலலிதா ஆட்சி காலத்தில். இப்போ ஜெயலலிதா என்ன செஞ்சாங்க, ஏற்கனவே ஜேபிஆர் மேலே கோவம், அவங்களுக்கு கடுப்பு, ஏதாவது நிதி கொடுத்துருக்க மாட்டாங்க. உடனே ஜேபிஆரை பிடிச்சி உள்ள போட்டாங்க. ஜேபிஆர் எவ்வளவு பெரிய ஆளு, அரசியல் செல்வாக்கு, பணம் எல்லாமே இருக்கக்கூடிய நபரையே ஜெயலலிதா பிடிச்சி 15 நாள் உள்ள போட்டாங்க. ஜேபிஆர் நேரம் போய் கொலை பண்ணல, ஜேபிஆர் நேரம் போய் செவத்தை தள்ளி விடல. ஆனால் அதை விட மோசமானது விஜயினுடைய நடவடிக்கையால் தான் அந்த 41 பேர் இறந்தார்கள் என்பது கண்கூடான விஷயம். இவர் அந்த கூட்ட நெரிசலுக்குள் மக்களை தள்ளி கொண்டு சென்றது தாமதமாக பல்வேறு காரணிகள் தான், விஜயனுடைய நடவடிக்கைகள் தான் அவர்கள் இறப்புக்கு காரணம் என்பது கண்கூடான விஷயம். அப்படி இருந்தும் திமுக அரசு அன்றைக்கு ஏன் கைது செய்யவில்லை? இதுதான் கேள்வி. அப்படி கைது செய்திருந்தால் கைது செய்திருக்க வேண்டும், அதுதான் சட்டம். அப்ப அந்த இழப்பீடு தர வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? விஜய்க்கு தான் இருக்கு. உன்னோட சொத்தை வித்து கொடு, கோடிக்கணக்கான ரூபாய் வச்சிருக்கீங்க இல்லையா, ஆயிரக்கணக்கான கோடிகள் இருக்குல்ல, மக்கள் கொடுத்த பணம் தானே அது. இந்த செத்து போன ரசிகர்களால் தானே அந்த பணம் உங்களுக்கு கிடைச்சிச்சு. ஆக கைது செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் நீதிமன்றமே சொல்லியிருக்கும், நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து இவர் தான் அதை ஈடு செய்ய வேண்டும், இவர்கிட்ட பணம் இருக்கு, இதெல்லாம் மக்கள் கொடுத்த பணம், செத்து போனவங்க கொடுத்த பணம் தான், குடியான்னு சொல்லியிருக்கலாம்ல. திமுக அதில் கோட்டை விட்டது. இன்னைக்கு போய் சுப்ரீம் கோர்ட்ல போய் வழக்கு பதிவு செய்து கொடுக்குறான் ரெக்கார்ட்ல. சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் கேட்கின்றார்கள், எங்கயா சார்ஜ் ஷீட்லயும் எஃப்ஐஆர்லயும் விஜய் பேரே இல்லைன்னு கேட்கிறாங்க. காரி துப்புறாங்க. பயம், எங்க செல்வாக்கு அதிகரிச்சிருமோன்ற பயம் தான் எப்பயுமே திமுக வீழ்ச்சிக்கு தான் காரணம். அன்னைக்கு தைரியமாக சட்டப்படி ஏன் நடவடிக்கை எடுக்கல? நீங்க பிடிச்ச உங்களை போட்டு கிண்டுன்னு கிண்டுறாருல. அவ்வளவு நாளாந்தரமான கீழ்த்தரமான சொற்கள்லாம் சொல்லி விஜய் இன்னைக்கு திமுக அவ்வளவு அசிங்கமா பேசுற. இன்றைக்கு வரைக்கும் கூட திமுக இருந்து எந்த எதிர்வினையும் கிடையாது. இன்னும் முக்கியமான விஷயம், கரூரில் நேற்றைய தினம் அவர் இந்த நலத்திட்டங்களை வழங்கும் போதே ஒரு முக்கியமான மக்களுக்கு எதிரான ஒரு திட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கு. தண்ணீர் தனியார் மயம், சுயஸ் என்ற ஒரு நிறுவனத்திற்கு குடிநீர் என்பது தனியார் மயமாக்கப்பட்டிருக்கின்றது. மக்களுக்கும் தண்ணீரை விலை கொடுத்து வாங்குகின்ற நிலைமைக்கு கார்ப்பரேட் வசம் அடகு வைக்கப்பட்டிருக்கின்றது என்பது மிக மிக முக்கியமான ஒரு சம்பவம். இது எங்க தெரியும்? இது யாருக்கு தெரியும்? இது செய்தி ஊடகங்கள்ல வந்துச்சா? சும்மா ஒரு கட்டம் கட்டி ஒரு இடத்துல போட்டிருக்கான். அப்ப இது போன்ற கார்ப்பரேட் நடவடிக்கைகளை, திட்டங்களை அமுல்படுத்துகின்ற நடவடிக்கைகள் எல்லாம் மூடி மறைக்கின்ற செயலாகவும் இது போன்ற நடவடிக்கைகள் இருக்கின்றன. ஆகவே தோழர்களே, நாம் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டில் கார்ப்பரேட் அரசாங்கம் நடக்கின்ற நாட்டில் லஞ்சம் ஊழலை எப்போதும் ஒழிக்கவே முடியாது. நாம் அதற்கான ஒரு மாற்று அரசாங்கத்தை கட்டுவதை பற்றி, இந்த அரசு கட்டமைப்புக்கு வெளியே நாம் அரசியலை பற்றி சிந்திக்கும் போதும் தான் அது சாத்தியமா. ஆகவே இன்றைக்கு RSS பிஜேபியினுடைய அனைத்து அஜெண்டாக்களும், அனைத்து திட்டங்களும், அனைத்து மாநில உரிமை பறிப்புகளும் சிறுக சிறுக நடந்து வருகின்றன. அதை பற்றியெல்லாம் இந்த அரசு வாய் திறக்காது, வாய் திறக்க போவதும் இல்லை, தடுத்து நிறுத்த போவதும் இல்லை. இன்னொரு பக்கம் கார்ப்பரேட் நலன் சார்ந்த திட்டங்கள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டு வருகின்றது. உதாரணமாக கரூரில் இன்றைக்கு சுயஸ் என்பது
தனியார் மயத்துக்கு தண்ணீர் விடப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த அரசு கட்டமைப்பிற்குள் ஒரு பிரச்சனையை தீர்த்துவிட முடியும், மாற்றம் வந்துவிடும் என்று நினைப்பது என்பது எவ்வளவு அபத்தமானது. ஏற்கனவே இருந்த நிலைமையிலிருந்து இன்னும் மோசமாக, இன்னும் கீழாகத்தான் நமது நிலைமை மாறிக்கொண்டிருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு நாம் இந்த அரசு கட்டமைப்பிற்கு வெளியே ஒரு மாற்றை சிந்திப்பதுதான், யோசிப்பதுதான் சரியாக இருக்கும் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.